நேத்து நம்ம ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ட்ரெண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நெறைய பேர் அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அது என்ன? ஏது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ரஃபால எந்த அளவு கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நேத்து பேசியிருந்தோம். இன்னைக்கு நெறைய பேர் பார்த்திருப்பீங்க அத. நெறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு ஊரையே அழிக்கிற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாரு? இஸ்ரேலுடைய அடுத்த பிளான்ஸ் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். நேத்தி நம்ம ரஃபாவ பத்தி பேசும்போது, அங்க 40க்கு மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருந்தாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிய போகுதா? அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஏன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "இல்ல இத நாங்க இது நிப்பாட்ட மாட்டோம். தவறா நடந்துச்சு. ஆனா நிப்பாட்ட மாட்டோம்." அப்படிங்கிறத அவர் நேத்து சொல்லியிருப்பாரு. அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பன் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு. அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லயன் ஒண்ணு இருக்கு. அந்த லயன வந்து இன்னும் தாண்டவே இல்ல. ஸோ, அதனால வந்து நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இத இத கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்னடா இந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? இங்க என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் வருது. ஏன்னா அவங்க சொல்றாங்க, "இல்ல, இல்ல ரஃபால வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் ஒரு லைன் ஒண்ணு இருக்கு. அந்த லைன் நாங்க குடுத்த லைன வந்து அவங்க தாண்டல. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து 2 பசங்க அவங்க என்ன அழுவுறாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி செத்துட்டாங்க. எங்க வீட்ல யாருங்க அந்த அளவுக்கு ஒரே ஒரே அழுகை தான் அங்க வந்து ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஓலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃபா ஃபுல்லாவே இருக்கு. மனுசங்க எஜிப்ட் சைடு முடிய மாட்டேங்குது. அங்க போனா ஷாக் வச்சு கரண்ட் ஷாக்லாம் அடிக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து அவங்க சேஃப் ஜோனா வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இங்க ரஃபாலேருந்து போக முடிய மாட்டேங்குது. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுடைய இவங்க ஹமாஸோட லீடர்ஸ் அவங்க இங்க தான் இருக்காங்க. இவங்கள எப்படியாவது நம்ம புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எகெயின் அண்ட் எகெயின் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப நாளாகும். ஏன் அப்படின்னா 2024 வரைக்கும் அதாவது இந்த இந்த வருஷம் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். மே அடுத்து இன்னும் எத்தன மாசம் இருக்கு? இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ரஃபால குண்டுகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இஸ்ரேல் சைட்ல சொல்றாங்க. அவங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாம வச்சுருவோம். எப்படியா இருந்தாலும் அவைங்க வெளில வருவாய்ங்கல்ல. சாப்பாடு இல்லாம வைக்கிறது எத்தன பேருக்கு? ஒரு ஒரு ஊருக்கேவா? யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிறவங்க குழந்தைங்க இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள் இருக்காங்க. பெண்மணிகள் இருக்காங்க. டேய் எல்லாத்தையும் விடுங்கய்யா. ஒருத்தவன் தண்ணி, சாப்பாடு இல்லாம எத்தன நாள் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்கள ஒரு அமைப்ப புடிக்கிறதுக்காக ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய ஒரு மகா மட்டமான, மகா மோசமான ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃபால நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது அமெரிக்கா. எங்கேருந்து கேட்டாலும் சொல்லிடுறாங்க. "இல்ல, இல்ல நாங்க லைன் குடுத்துருக்கோம். அந்த லைன அவங்க மாறல. அவங்க தாண்டல." ஏங்க இத்தன பேர் செத்துருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இத்தன பேர் செத்ததுக்கு என்ன அதுக்கு என்ன பதில்? அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறீங்க? சாரி தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றது ஒரு பதிலா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நான் இன்னைக்கு ட்விட்டர்ல பார்க்கும்போது, "ஐ ஸ்டாண்ட் இஸ்ரேல் பைகாட் பாலிவுட்" அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே பார்த்த எப்படி இத சப்போர்ட் பண்றீங்க? அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பைகாட் பாலிவுட் எதுக்காக தெரியுமா? ஹாலிவுட்ல உள்ளவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியா போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிறத. அதனால வந்து பைகாட் பாலிவுட், ஐ ஸ்டாண்ட் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, இங்க இங்க மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஹியூமானிட்டி அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நெனைச்சோம். அதுவும் இல்ல. யாருக்குமே இல்ல. எல்லாரும் ஒரு அமைப்பையோ, ஒரு விஷயத்தையோ அதுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு, அதுக்கு முட்டு குடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைய ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது எந்த வகையில நியாயம்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அது நமக்கு நடக்கும்போது அது சரியா இருக்குமா? அ அப்படி யோசிச்சு பார்த்தா, இந்த செயல் நம்ம செய்வோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்க எழும்பிட்டு இருக்குது. மறுபடியும் சொல்றேன் தான் 2024 முடிஞ்சிருமான்னு கேட்டா, அதுவும் ஒரு கேள்வி தான். இவங்க 2024ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல இன்னும் புடிக்கல இன்னும் ஒரு 4 வருஷம் போடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மக்கள் அங்க நேத்து சொல்லும்போது சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு வேள சாப்பாடு இல்லாட்டி நிம்மதியா சாப்பிட முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்க எல்லாருமே இருக்காங்க. ஒரு வேள சாப்பாட சாப்பிட முடியாத வாழ்க்கை எதுக்குடா வாழ்க்கை? இந்த வாழ்க்கை வாழவே வேணாம். அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே இருக்காங்க. இது மறுபடியும் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஏன்னா,
ஒரு உலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயத்தோடையும் இது ஏன் இப்படி பண்றாங்க? நிப்பாட்ட சொல்லுங்க, நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் அத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிக்கிட்டு எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல டை அப் வச்சிருக்கீங்க. சூப்பர் இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற மாரி தான் இவங்க பண்ற செயல்லாம் பார்க்கும்போது இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சும்மா யோசிச்சு பாருங்க. ரஃபா விட்டுருங்க. இஸ்ரேல்ல குண்டு போடுறீங்கல்ல, உங்க ஊர்ல இப்படி இருக்கக்கூடிய பெண்களோ, குழந்தைங்களோ சாப்பாடு இல்லாம பட்னியோட இருந்தா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வலிக்கும், அது எந்த அளவுக்கு கொடுமைன்னு தெரியும் அப்படின்னு உங்க ஊர்ல நடந்தா தான் அது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்றாய்ங்க. நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இது ஒய்டாக உலகமே ஒரு விஷயத்த அப்படி பார்க்கும். அப்போ உலகமே ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் எல்லாருமே ஒரு ஒரு சைடுல வாய்ஸ் குடுக்குறாங்க. "நீ என்னப்பா பேசிட்டு போடுற?" "நானா பேசுறேன். நீங்களும் பேசுங்க." அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இத பத்தின விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எத்தன பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களா செத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சாவு இப்போ வெறும் பிணங்கள் இருக்கக்கூடிய சுடுகாடா தான் மாறி இருக்கும் ரஃபா. எஜிப்ட் சைடு போ முடியாது, மேல போ முடியாது, கீழ வர முடியாது. எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாருமே செத்து போயிடுங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நகருவோம். ஏன்னா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிருக்காங்க. யாரு? ஹமாஸ். அதனால இவைங்க வந்து சுத்தி இருக்கிற இடத்துல லாக் பண்ணி சாப்பாடு போடாம இருக்க வைக்க போறாங்க. எப்படி இவ்வளவு நாள் சாப்பாடு இல்லாம இருந்துச்சு. இப்ப அத அபிஷியலா சொல்ட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க சாப்பாடு போட மாட்டோம். இது மறுபடியும் இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்த ஏற்படுத்திட்டே தான் இருக்கு. இத பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் மாறிடாதா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொருத்தவங்களும் அத பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இத பத்தின கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா, இல்ல எனக்கு இன்னும் ஏதாவது தெரியணும் அப்படின்னா, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். காட் இட்.